உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்களா? நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க. உங்களை வித்தவுட் சர்ஜரி, எந்த மெடிசன்ஸ் இல்லாம, ஆபரேஷன் இல்லாம காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு பிருத்திவிராஜ். வயசு 31 தான். அது சிவியரா பேக் பெயின்னால எமர்ஜென்சியா சென்னையில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. வரும்பொழுது அவரால் சுத்தமா தனியா நடக்க முடியல, வித் சப்போர்ட்டோட தான் நடந்து வந்தாரு. நான் எந்திரிச்சு அசஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அவரால் எந்திரிச்சு நிக்க முடியாத அளவுக்கு சிவியர் பெயின் இருந்தது. நிறைய அட்டெண்டர்ஸ் நாங்களே பார்த்தோம், என்ன ஒரு பேஷண்ட்க்கு இத்தனை அட்டெண்டர்ஸ் வந்திருக்காங்கன்ற அளவுக்கு அட்டெண்டர்ஸோட தான், பெரிய படையோட தான் இங்க வந்தாரு. ஒய்ஃப், குழந்தைங்க, ஃபேமிலி, அம்மா அப்பா நிறைய பேரோட வந்தாங்க. அவ்வளவு தூரம் அவர் சிவியரா பெயின் இருந்ததுனாலதான் இத்தனை பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த சிவியர் பெயினோட தான் அவர் இருந்திருக்காரு. கொஞ்ச நாளாவே அவருக்கு பேக் பெயின் இருந்திருக்கு, மாறி மாறி வரும் போகின்ற மாதிரி ஆன் ஆஃபா இருந்திருக்கு. பட் லாஸ்ட் 1 மந்த் தான் ரொம்ப சிவியர் பெயின், நடக்கவே முடியாத அளவுக்கு பெயின் இருந்திருக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணதுல கொஞ்சம் சிவியராவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்திருக்கு, கொஞ்சம் ஆன்லர் டியர் இருந்திருக்கு. அதனாலதான் இடுப்புல இருந்து காலுக்கெல்லாம் வலி பரவ ஆரம்பிச்சிருக்கு. முதுகு லேசா வளைய ஆரம்பிச்சிருச்சு. அவரால் ஸ்ட்ரைட்டா நிக்க முடியாது. லைட்டா ஒரு மாதிரி ஷோல்டரை தூக்கி, இடுப்பை தூக்கி தான் அவர் நின்று நடக்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலுமே கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும், உடனே பண்ணணும் தான் சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம சன் ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸை பார்த்துட்டு தான் இங்க வந்தாங்க. 10 டேஸ்ல கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. 10 டேஸ்ல கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்கன்றத விட ஃபர்ஸ்ட் 3 டேஸ்லயே அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டாரு. யாருமே இல்ல, தனியா தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு 7-8 பேர் அட்டெண்டன்ஸோட வந்தவர். பெயின்னால அவ்வளவு அட்டெண்டன்ஸை கூட்டிட்டு வந்தவர். 3rd டே ஃபேமிலி எல்லாருமே கிளம்புங்க, நான் தனியாவே இருந்து பாத்துக்கிறேன், எனக்கு பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு, நான் நல்லா சரியாயிட்டு வந்துக்கிறேன் அனுப்பி விட்டுட்டாரு. கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு தான் அவங்க வீட்டுல கூட்டிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு 3rd டே அவருக்கு நல்ல கான்பிடென்ட் வந்துருச்சு. இதுக்கு நாங்க அவருக்கு எந்த மெடிசனும் கொடுக்கல. கம்ப்ளீட்டா நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், எலக்ட்ரோதெரபி மொடாலிட்டிஸ், ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் மூலமா தான் கம்ப்ளீட்டா சரி பண்ணோம். பிளஸ் இவரோட ப்ராப்ளம்காக நாங்க ரோபோஸ்பைன் யூஸ் பண்ணோம். சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ரோபோஸ்பைன் யூஸ் பண்ணுவோம். இவருக்கு நாங்க கம்ப்ளீட்டாவே ரோபோஸ்பைன் யூஸ் பண்ணோம். ரோபோஸ்பைன் அப்படிங்கிறது என்னன்னா டீகம்ப்ரஷன். இப்போ டிஸ்க் பல்ஜ் ஆகி பிதுங்கி ப்ரொட்ரூஷன் ஆகி வெளியில வந்திருக்கு. அந்த ஸ்பேஸ ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டரை குறைச்சிருச்சு. இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம நார்மலா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ப்ராப்பரா சரி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு அடுத்த லெவல் டீகம்ப்ரஸ் பண்றது. இப்ப எப்படி சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல ஸ்க்ரூஸ் போட்டு இல்லைன்னா டிஸ்கை எடுத்துட்டு டிஸ்கெக்டமி பண்ணி அந்த ஸ்பைனல் கெனால நம்ம டீகம்ப்ரஸ் பண்றோமோ, அதே இதை வித்தவுட் சர்ஜரி, எந்த மெடிசன்ஸ் இல்லாம, ஆபரேஷன் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரோபோஸ்பைன் மிஷின்ஸ் மூலமாவும் சரி பண்ணி கொடுக்கிறோம். உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்களா? நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க. உங்களை ஸ்பைன் சர்ஜரி இல்லாம காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றோம். அவரோட ரிவ்யூ வருது பாருங்க, அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா சொல்றாரு. தேங்க்யூ. இது பிருத்திவிராஜ் பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் 5 ஆகஸ்ட் 2025 எடுத்திருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்பைன், எல்எஸ் ஸ்பைன் எடுத்திருக்காங்க. அவரோட ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாவே இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்ப்போம். அவருக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதாவது ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இப்ப பார்ப்போம். L4 L5 வெறும் 7.7 தான் இருந்தது. L3 L4 8.8 இருந்தது. L2 L3 9 mm இருந்தது. இது எல்லாமே மில்லிமீட்டர்ல. ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர், அது சுற்றளவு, அதான் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. சர்விக்கல் லெவலையும் அவங்க பார்த்திருக்காங்க. சர்விக்கல் அவ்வளவு ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் இல்ல. இப்ப இம்ப்ரெஷன் பார்ப்போம். அவருக்கு L2ல இருந்து L5 வரைக்குமே ஸ்பைனல் கெனால் சுருங்கி இருக்கு. L2 L3 லெவல்ல ஆன்லர் டியர் இருந்தது. பிளஸ் போஸ்டீரியராவே அவருக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது. L3 L4 லெவல்லையும் ஆன்லர் டியர் இருந்தது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது அவருக்கு. L4 L5 லெவல்ல அவருக்கு சிவியராவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி அது இடுப்புல இருந்து 2 காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்தது. அவரோட சிகிச்சைக்கு முன் உள்ள வீடியோ பார்த்தோம்னா தெரியும். அவர் தாங்கி தாங்கி நடப்பாரு. உண்மையை சொல்லணும்னா இங்க வரும்பொழுது அவரால் சுத்தமா நிக்கவும் முடியல, நடக்கவும் முடியல. ரொம்ப சிவியர் பெயினோட தான் வந்தாரு. அதுதான் அந்த L5 நர்வ் ரூட்டை சிவியராவே கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தது. C5 செல் கழுத்துலயும் லேசா ஒரு ப்ராப்ளம் இருந்தது. பட் அது ஓகே தான். இப்போ இதுதான் அவரோட மெயினான ப்ராப்ளம். L4 L5 லெவல்ல இந்த டிஸ்க் இந்த அளவுக்கு அவருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி கம்ப்ளீட்டாவே இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. இதுதான் அந்த நர்வ் ரூட் கம்ப்ரஷன். 2 பக்கமும் சேமா இல்லாம இந்த சைடு எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குன்னு பாருங்க. இதோட ஃபில்மை பார்ப்போம். இதோட எம்ஆர்ஐ ஃபில்ம். இது பிரெயின், இது ஸ்பைனல் கெனால். இதோட டயாமீட்டர் தான்
இந்த இடத்துல இங்க இருந்து குறைய ஆரம்பிச்சது, L2ல இருந்து குறைய ஆரம்பிச்சது, இங்க ரொம்பவே அப்படியே கம்ப்ளீட்டாவே குறைஞ்சு எந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து மோசமாயிடுச்சு. இந்த இடம் தான் இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு மண்டலம் போற பகுதி, பிரிந்து போற பகுதி. அங்கதான் வந்து இந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவரு சுத்தமாவே நடக்க முடியாம போயிட்டாரு. இங்க நம்ம டீகம்ப்ரஷன் மூலமா இந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டா சரி பண்ணிருக்கோம். இந்த ரோபோஸ்பைன் மூலமா இந்த ப்ராப்ளம் சரி பண்ணி அவர் இப்ப நல்லா நார்மலா நடந்து, நார்மலா குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு கம்ப்ளீட்டா மாறிட்டாரு. தேங்க்யூ. என் பேர் பிருத்திவிராஜ். ஏஜ் 31 ஆகுது எனக்கு. இங்க சென்னையில வந்துட்டு நான் ஃபுல்லா வந்து ஒரு மோர் தென் 6 months வந்து இந்த மாதிரி ஒரு பேக் பெயின் இருந்தது. அதை வந்து ட்ரை பண்ணேன். அங்க வந்து பெயின் வந்து எனக்கு அப்போ பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் அப்போ குறைஞ்சது. அதுக்கடுத்து ஒரு 2 நாள்லயே வந்து திரும்பி பெயின் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து நான் லாங் டிரைவ் போறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பெயின் வரும். ஏதாவது ட்ரீட்மெண்ட்னு நான் போய் கேட்டேன்னா ஏதாவது தசை பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் டேப்லெட் போட்டு சரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா இந்த லாஸ்ட் மந்த்ல வந்துட்டு ஒரு கேம் விளையாட போகும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த பெயின் ரொம்ப சிவியர் ஆச்சு. அப்போ வந்து இதை ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு வந்துட்டு எனக்கு இந்த டிஸ்க் பல்ஜ் இஷ்யூன்றது தெரிய வந்தது. ஸோ அதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி சென்னையில வந்துட்டு கேட்டப்போ எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்லை, ஒன்லி சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் சரிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு அந்த டைம் ஹோப்பே இல்லை. இப்போவே நமக்கு இந்த சர்ஜரிஸ் எல்லாம் போயிட்டோம்னா அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை நமக்கு பின்னாடி வரும்னு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் வந்து இந்த யூடியூப்ல வந்துட்டு இந்த மாதிரி பிசியோதெரபிஸ்ட் அவங்கலாம் வந்துட்டு அட்வைஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து தான் இந்த சன் ஹாஸ்பிட்டலோட பிசியோதெரபிஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் அதே ஹாஸ்பிட்டலோட வீடியோஸ்லாம் செக் பண்ணும்போது இங்க நிறைய பேர் இதே கம்ப்ளைண்டோடய வந்து சரியாயிருவாங்கன்னு தெரிய வந்தது. ஸோ நான் இங்க வரப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் நான் வந்தேன். என்னால நடக்கவே முடியாது. அந்த நடக்கிறதுக்கே எனக்கு ஒருத்தர் சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ இங்க வந்து ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பெயினை பேர் பண்ண முடியல. ஸோ வித்தின் ஒரு 2 to 3 daysல வந்துட்டு நானாவே என்னால இங்க வந்ததுக்கு அப்புறமா பண்ற ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டு என்னால எந்திரிக்க முடிஞ்சது. என்னால வந்து என்னோட ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்க வந்து இருந்த ஒரு 10 நாள்ல ஒரு 3 நாள்லயே வந்து எனக்கு அட்டெண்டரே தேவையில்லைன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு நான் வந்திருந்தேன். அது வந்து எனக்கே வந்து ஆச்சரியமா தான் இருந்தது. ஸோ ஒரு ஹோப்பே இல்லாம இருந்தப்போ இது வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இடமா தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த இடத்துல வேற எதுவும் நான் வந்து புதுசா வந்து நான் வந்து பெயின் வந்து இப்போ வந்துட்டு ஃபீல் பண்ற மாதிரியே இல்லை. எனக்கு ஏதோ புதுசா தான் ஃபீல் ஆகுது. ஆறது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பெயின் இருந்துட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இப்போதான் வந்துட்டு பெயினே இல்லாம இருக்கிறேன்.